ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளின்னா உட்கார இல்லாமல் கிடையாது. திருநெல்வேலி பக்கம்லாம் இப்போது கடலைப்பருப்பு உட்கார பண்ணுறதுக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட்டாக கைவிடாமல் செவக்க மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுப்பட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஹாட் பேனில், அதாவது கேசரோல்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது மூழ்கிற அளவுக்கு வெட்டி திளைக்க வச்ச ஹாட் வாட்டரை விட்டு மூடி வச்சு 30 to 40 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். வறுத்த கடலைப்பருப்பை வெந்நீர் விட்டு மூடி வச்சு 40 மினிட்ஸ் ஆயாச்சு. இந்த சூட்லேயே இது கிள்ளு பதமாக வெந்திருக்கும். இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டரில் வடிகட்டிட்டு 5 நிமிஷம் கழித்து எடுக்கும்போது இந்த தண்ணி எல்லாம் ஒட்ட வடிஞ்சிருக்கும். இப்போது இது வடிஞ்சாச்சு. இதை மிக்சியில் போட்டு தண்ணியே விடாமல் விட்டு ரவை பதத்துக்கு திருப்பி எடுத்துன்னு வரலாம். பொடிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். எவ்வளோ ஜோராக புட்டு மாதிரி ரவையாக சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிடிஞ்சிருக்கு பாருங்க. இது எவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்தேனோ அதே டம்ளரில் 1 டம்ளர் பொடித்த வெல்லமாக எடுத்துட்டுருக்கேன். பொடிச்சு தான் எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையை விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு வடித்த தண்ணியவே கொஞ்சம் விட்டுக்கிறேன். வெல்லம் கரைஞ்சாச்சு. இதை வடிகட்டிக்கலாம். நல்ல வெல்லமாக எடுத்துடலாம். வடிகட்டிக்கவே வேண்டாம், அப்படியே பாகு காய்ச்சலாம். இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டின வெள்ளை தண்ணியை திருப்பி பேனில் விட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா உருண்டு வர தக்காளி பாகையும் விட அடுத்த பதத்துக்கு பாகு காய்ச்சணும். புட்டுக்கு வைக்கிற அளவு பதம் இருக்கணும். இப்போது இது கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. பாகு பதம் பார்க்கறதுக்கு ஒரு தட்டில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அதில் பாகு விடுறேன். இது இன்னும் சரியாகலை. ஏன்னா பாகு முத்து மாதிரி நிற்கலை, பறந்துருது. இது உருட்ட வராது. இன்னும் 1 நிமிஷம் கூட கொதிக்கணும். புட்டு மாதிரி மணலாக பொடித்த கடலைப்பருப்பை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாகும் நல்லா கொதிச்சாச்சு. மணம் வருது சூப்பராக. இப்போது இதை திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தண்ணியில் விட்டு எடுத்து பார்க்கலாம். எடுக்க வருது, அதே சமயத்தில் உருட்டவும் வருது. இதுதான் பதம், கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த பாகுலையே 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்லேயே தான் வச்சுக்கணும். பொடிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். பாகோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இது கெட்டிப்பட்டுன்னு வரும், அப்புறம்தான் உதிரும். நான் இண்டக்ஷனில் வச்சுட்டு தான் பண்ணுறேன். 300 பாயிண்டில் தான் வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் வச்சுட்டு பண்ணும்போதும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டே தான் கிண்டி விடணும். அப்போ தான் இது முதல்ல சேர்ந்துக்கும். பாருங்கள் எப்படி சேர்ந்துக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை இன்னும் கூட மீடியமில் வச்சுக்கணும். நான் லோவில் வச்சுட்டு 5 நிமிஷம் கிண்டினேன். 100ல் வச்சுட்டுருக்கேன் பாருங்க. இதே மாதிரியே வச்சுட்டு கிண்டும்போது எப்படி உதிராக புட்டு மாதிரி உதிரறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் கடலைப்பருப்பு உட்கார செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி லாஸ்ட் இயர் தீபாவளி போது துவரம்பருப்பு பாசிப்பருப்பு 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உட்கார டீட்டெயில்டாக செஞ்சு காமிச்சு தான் போட்டிருந்தேன். ஏன்னா பிகினர்ஸ் கூட செஞ்சு பார்க்கறதுக்காக ஈஸியாக இருக்கட்டும்னு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கையில் எடுத்து காட்டுறேன். நல்ல உதிராக எப்படி உதிரறது பாருங்க. ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சூடு இருக்குது. இன்னும் சூடு ஆற இன்னும் உதிரும். முந்திரி பருப்பு வறுத்து போடுறதுக்காக 1.5 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் கரண்டியில். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து பொன் கலரில் வறுத்து இந்த ஒக்காரையில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டால் நம்ம சூப்பரான திருநெல்வேலி ஸ்பெஷல் கடலைப்பருப்பு ஒக்காரை ரெடி. தேங்காயை பல்லாக கீறி அதையும் நெய்யில் பொரித்து போடலாம். நான் இப்போ முந்திரி பருப்பு மாத்திரம்தான் சேர்த்துருக்கேன். உதிரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்லா உதிரும். கண்டிப்பாக உதிரலையேன்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு தான் நான் சிம்மில் வச்சுட்டே கிண்டி காமிச்சேன். ஒக்காரை பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டு.
அந்த நாளில் இது பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸாகவே இருக்கும். ஆனால் உட்கார இல்லாமல் தீபாவளி பண்ண மாட்டா. கடலைப்பருப்பு வறுத்து ஊற வச்சு அரைச்சி திரும்ப அதை வீட்டில் வச்சு உதுத்து வணக்கி அப்புறம் பாகில் போட்டு திருப்பி உதுக்கிறது அது ரொம்பவே பெரிய ப்ராசஸாக இருக்கும். இந்த மாதிரி சட்டுன்னு ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. பழைய பாரம்பரியமான உள்ள உட்கார எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். இதுக்கு நெய் டோட்டலாக 3.5 டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன். வறுப்பட்ட கடலைப்பருப்பு மணமும் ஏலக்காய் நெய் எல்லாமே சேர்ந்து மனம் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் எம்மியாக இருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தீபாவளி ஸ்பெஷல் சேவரிஸில் இன்றைக்கி முள்ளு முறுக்கு பண்ணுறதுக்கு இது புழுங்கலரிசி பொட்டுக்கடலை சேர்த்து மிஷினில் பிடிச்சி ரிப்பன் பக்கோடா செஞ்சேனே அதே மாவில் ஒரு அழாக்கு வழி எடுத்துக்கிறேன். அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 2 டீஸ்பூன் வெண்ணெய், இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வெண்ணெய் உப்பு பெருங்காயம் ஜீரகம் எல்லாம் எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு. மாவு பாருங்கள் கொஞ்சம் லூஸாகவே இதாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சு 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் முதல்ல ஒரு பிள்ளையார பிடிச்சிக்கலாம். தேங்குழல் புழியிற வழக்கில் ஒத்த ஸ்டார் உள்ள தட்டு சேர்த்துருக்கேன். இதில் சைடெல்லாம் க்ரீஸ் பண்ணியாச்சு, உள்ளேயும் க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மாவை ஃபில்லப் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் க்ரீஸ் பண்ணதில் இந்த மாதிரி முறுக்கு மாதிரி புழிஞ்சிக்கலாம். மாவு விழறதையே தெரியும் எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு. இது வரட்டரிசி மாவுங்கிறதுனால கொஞ்சம் லூஸாக வச்சுருந்தா தான் பட்சணம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வரிசையாக 4-5 புழிஞ்சிட்டு காட்டுறேன். எண்ணெய் காய வச்சுட்டேன். முதல்ல கோணலாக இருந்தால் கூட அப்புறம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி 5-6 எண்ணெய் புழிஞ்சாச்சு. இப்போது ஒன்றா போட்டு வேக விடலாம். தோசை திருப்பியால் இதை மெதுவாக எடுத்து காயிற எண்ணெயில் ஒன்றா ட்ராப் பண்ணால் சூப்பராக ஷேப்பாகவே வரும் பாருங்க. ஆஸ் யூஷுவல் நல்ல எண்ணெய் காயணும். காஞ்சதுக்கப்புறம் இந்த முறுக்கெல்லாம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் திருப்பி வேக விட்டு எடுக்கணும். போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது மேலே எழும்பி மதக்கிறது இல்லையா, அப்புறம்தான் இதை திருப்பி விடணும். புழுங்கலரிசி பட்சணம் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். பட்சணம் நல்ல கொதி அடங்கினதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் உள் வேக இருக்கும். இப்போ கொதியெல்லாம் அடங்கி மதக்க ஆரம்பிச்சிடுத்து பாருங்க. கலரும் சூப்பராக இருக்கும். எண்ணெயை வடிச்சிட்டு தான் எடுக்கணும். வடிகுடையில் போடும்போது எப்படி சவுண்டு கேட்குறது பாருங்க. இந்த மாதிரி சவுண்டு வந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி மற்ற முறுக்கையும் வெந்தெடுத்துடலாம். நம்ம சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான புழுங்கலரிசி முறுக்கு ரெடி. லாஸ்ட் வீடியோவில் ரிப்பன் பக்கோடா பண்ணி காமிச்சிருந்தேன். அதே மாவு தான் இது. சாப்பாட்டு புழுங்கலரிசி இல்லை இட்லி புழுங்கலரிசி எதானாலும் பரவாயில்ல. 4 டம்ளர் புழுங்கலரிசியை வெறும் துணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கு 1 பங்கு, அதாவது 1 டம்ளர் பொட்டுக்கடலை சேர்த்து மிஷினில் பொடிச்சின்னு வந்தது தான் அது. உடச்சி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருந்ததுன்னா ஒத்த விரலாலேயே ப்ரெஸ் பண்ணும்போது உடையும். நல்ல மணமாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. புழுங்கலரிசி பட்சணம் ரொம்ப நல்லாயிருக்கும். தனி டேஸ்ட்டு தான். நம்ம சேனலில் எல்லா வகையான பட்சணமும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தா தெரியும். தீபாவளி சேவரிஸு, தீபாவளி ஸ்வீட்ஸுன்ட்டு தனியாக லிஸ்ட்டில் இருக்குது. தீபாவளி லேகியமும் செஞ்சு காமிச்சிருக்கேன். திருநெல்வேலி ஸ்பெஷல் இஞ்சி லேகியமும் செஞ்சு காமிச்சிருக்கேன். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் மெஷின் இல்லைன்னா புழுங்கலரிசியை ஊற வச்சு அரைச்சும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வியூவர்ஸ் இந்த ஈஸியான பட்சணத்தை செஞ்சு பாருங்க. ஒரே மாவில் 2-3 வகையான பட்சணம் பண்ணலாம். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.